நாம் கடந்த நாட்களில் உபவாச ஜபத்தை குறித்து 2 வாரம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஜபங்களை குறித்து பார்த்தோம். கிட்டத்தட்ட 7 வாரம் பார்த்துருக்கு நினைக்கிறேன். 6 வாரமோ 7 வாரம் பார்த்துருக்கு நினைக்கிறேன்ல. தொடர்ந்து ஜபத்தை குறித்து இந்த வாரம் இந்த வாரத்தோடு இந்த ஜபத்தை குறித்து நம்ம முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சவுண்டு வரணும், சத்தமே வர மாட்டேங்குது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இங்கே ஆண்டவராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரத்தை ஆண்டவர் எசேக்கியேல் இடத்துல ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் பார் எப்படி இருக்கிறாங்க, ஆலயத்துக்குள்ளே பார் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்களை கவனிக்கும்படி இஸ்ரவேல் மக்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் ஆண்டவர் அங்கே வெளியரங்கமாய் எசேக்கியேல் கிட்ட புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. தரிசனத்தில் தேவன் அங்கலாய்க்கிறார், தேவன் வேதனைப்படுகிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நான் தேசத்தை அழிக்காமல் இருக்கிறதுக்கு திறப்பிலே நிற்கிற மனுஷனை நான் எதிர்பார்க்கிறேன். கதவை அடைக்கத்தக்கதாக, சுவரை அடைக்கத்தக்கதான மனிதனை நான் தேடுறேன், ஆனால் யாரையும் பார்க்க முடியல. அப்படின்னா இது என்ன சொல்ல, எப்படின்னா சுவரை அடைக்கத்தக்கதான எருசலேம் அந்த அலங்கங்கள், நிறைய வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்கள் திறந்து கடந்தால் யார் வருவான்னா சத்ரு உள்ளே வருவான். எருசலேம் வாசல்கள் சில இடங்களிலே யுத்த காலங்களிலே சத்ருக்கள் அந்த அலங்கத்தை இடிப்பார்கள், அந்த கோட்டை சுவரை இடிப்பார்கள். அதை அடைக்கிறதுக்கு மனுஷன் வேணும். அதை அடைக்கலைன்னு சொன்னால் யார் வேணால் உள்ள என்ன பண்ணலாம், வரலாம். அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் தன் குடும்பத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்காத போது, அல்லது திருச்சபைக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்காத போது, நாம் வாழ்கிற பட்டணத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்காத போது தேவன் மனஸ்தாபப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மனஸ்தாபப்படுகிறார். திறப்பிலே நின்று பாரத்தோடு நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். ஜெபம் அப்படிங்கிறது தேவனிடத்தில் பேசுவது. இரண்டாவது, தேவனுடைய மனதை பிரதிபலிப்பது. தேவனுடைய மனதின் பாரங்களை எடுத்து, மனதின் பாரங்களை வைத்து ஜெபிக்கிற அனுபவம் தான் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம். இப்போ நம்ம இன்னைக்கு தேவையானது திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் தான் நமக்கு தேவை. ஐயோ, என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படலையே, என் பையன் ரட்சிக்கப்படலையே, என் பொண்ணு ரட்சிக்கப்படலையே, வீட்டுக்கார ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலையே, அம்மா ரட்சிக்கப்படலையே, இப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரும். அப்படியே சொல்லிட்டு, ஐயோ யாரும் ரட்சிக்கப்படலைங்க அப்படின்னு, எங்கள் ரிலேஷனில் யாரும் ரட்சிக்கப்படலைங்க அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நாம் யாருன்னா திறப்பிலே நிற்கிற மனிதர்கள் அல்ல. தெரியுது, ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டே இருந்துட்டோம். இது எப்படின்னா, ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம தான் இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க, வண்டி அடிச்சுட்டு போச்சு, குத்துயிரும் கொலையுருமாக கிடக்குறாங்க. நாம் பார்த்துட்டு ஐயோ ரத்தம் வருது, ஐயோ கை கால் ஒன்றிச்சே, ஐயோ சாவு பழக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். அதுதான் அந்த காரியம்தான் நடக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க தூக்கவோ, அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கவோ, அவங்களுக்கு அவங்கள காயங்கள் கட்டவோ நம்ம என்ன பண்ண அந்த இடத்துல முயற்சிக்கவே இல்லை. இது எப்படி இருக்கிறீங்களோ இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். ஹல்லேலூயா.
ஆமாம், எப்படி உங்கள் சொந்தக்காரர் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா? உங்கள் மகனுக்கு அடிபட்டு தான் விட்டு போயிடுவீங்களா? உங்கள் கணவனுக்கு விட்டுட்டு போயிடுவீங்களா? உங்கள் மனைவிக்கு அடிபட்டு தான் விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க அடிபட்டு கிடந்தா குத்துயிரு கொலையுருமா கிடந்தா அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்களா? இது நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதே தான் திருச்சபை மக்கள் செய்கிறார்கள். திறப்பிலே நிற்காத மக்கள் அதைத்தான் செய்கிறார்கள். அவன் பாவத்திற்கு நேராய் அவன் மரணத்துக்கு நேராக போகிறான். தேவன் 2 வழியை வச்சார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. 2 வழி தான், வேறு ஒரு வழி கிடையாது. வேற எப்படியும் ஷார்ட்கட்லாம் கிடையாது. 2 வழி தான். ஒன்று ஜீவ வழி, மற்றொன்று மரண வழி. அவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறார். மோசே கிட்ட சொல்றார், இதில் எதை தெரிஞ்சுக்கிறாங்களோ உன் ஜனத்துக்கு சொல்லு, அதை தெரிஞ்சிக்க சொல்லு என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலேயும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, எல்லா பட்டணத்திலும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. இதே ஊரில் எத்தனையோ ரட்சிக்கப்படாத மக்கள், கிட்டத்தட்ட 90% சொல்லலாம் இல்லையா? 90% கிட்டத்தட்ட அதிகமாக கூட இருக்கலாம் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உங்கள் வம்சத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? உங்களுக்கு நெருங்கிய உறவாக இருக்கலாம், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? மொய் எழுதுனங்க, நல்ல மொய் எழுதுனங்க, சவரம் போட்டங்க, இதெல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும். நீங்கள் அவர்களுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுக்கும்படி அவர்களுக்காக நீங்கள் மன்றாடினீங்களா? அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னீங்களா? அவர்களுக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டீங்களா? இதுதான் திறப்பில் இருக்கிற அனுபவம். நீங்கள் அப்படி செய்யலைன்னு சொன்னால், நீங்கள் எப்படி ஒரு விபத்து நடந்தால் பார்த்துக்கிட்டே போகிறீங்களோ, எவனோ யாரோன்னு போகிறீங்கள, அது மாதிரி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம கண்ணத்தில் பார்த்துட்டு பஸ்ஸில் உக்காந்துருக்கோம், ஏதோ ஆயிடுச்சு யாருக்கோ, நமக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நினச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருக்கலாம், நமக்கு ரொம்ப வேண்டியவங்களாக இருக்கலாம். நம்ம போயிட்டு கடந்து போயிட்டோம். திரும்ப வரும்போது மறுநாள் தான் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு ரொம்ப முக்கியமான வேண்டியவங்கன்னு தெரியுது. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இதோ நான் இப்படி தானேங்க போனேன், ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டனே, இவங்கன்னு எனக்கு தெரியலையேங்க, இவங்க தானே எனக்கு தெரியலையே, தெரிஞ்சுதான் நான் இறங்கி போய் பார்த்துருப்பேனே. அப்போது யோசிச்சு பாருங்க, இதை போலத்தான் நாம் இன்னைக்கு கடந்து போகிறோம். இதை போல தான் அக்கறை இல்லாமல், பொறுப்பில்லாமல், பாரம் இல்லாமல், தேவ சமூகத்தில் நிற்க மனதில்லாமல், தேவனை உறுதியாக பிடித்து கொள்ள மனதில்லாமல் நாம் கடந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் யோசிச்சு பாருங்க, தேவன் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து விட்டார். ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நீங்கள் எவ்விதமாய் செயல்படுத்துறீங்க? நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கு பயந்து தான் நீங்கள் வாழ்ந்துறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, தேவன் திறப்பில் நிற்கிறவங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நில்லுங்க, உங்கள் குடும்பத்துக்காக நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, பல மணி நேரம் எடுங்க, உங்கள் குடும்பத்திற்காக உபவாசித்து ஜெபியுங்கள். நீங்கள் இருக்கிற பகுதிக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. திருச்சபையில் வருகிற மக்களுக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. மாசத்துல ஒரே ஒரு நாள் வேணாம், ஒரே ஒரு வேளை, ஒரு 6 மணி நேரம் தேவனுக்காக கொடுங்க, மக்களுக்காக கொடுங்க, உங்க குடும்பத்திற்காக எடுங்க, ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்துக்காக எடுங்க. ஒரு 6 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர முடியாதா? நீங்க முயற்சித்து பார்த்தா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டாரா? கர்த்தர் கிரியை செய்யலையா? கர்த்தருக்கு வல்லமை இல்லையோ? தேவனிடத்தில் சக்தி இல்லையா? அவரால் எல்லாம் கூடாதா? தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்தில் இருக்கிற, சாபத்தில் இருக்கிற மக்களை அவரால் மீட்டெடுக்க முடியும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை வைக்கிறார். திறப்பிலே நிற்கிற மனிதர்கள் அவருக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது அவரே செஞ்சிடலாமே? இல்லை. ஒரு ஆத்துமா மக்களுக்காக போராடி நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுக்குலத்திற்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்தார்.
ஜீவனையே கொடுக்க வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டியவர்கள். என்ன பாரத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், காலையில் வந்தோம், 5 மணின்னா 5:30 மணிக்கு வருவோம், 5:45 வருவோம், 6 மணிக்கும் வருவோம், 6:15 வருவோம், கடைசி முடிகிற இடத்துல வந்து உக்காந்துட்டு போயிடுவோம். தட்ஸ் ஆல். 9 மணி சர்வீஸ்னால் 9:30 வருவோம், 9:45 வருவோம், 10க்கு வருவோம், 10:30 வருவோம், 10:45 வருவோம், 11 மணிக்கும் வருவோம். வந்துட்டு தலையை காட்டிட்டு போயிடணும். என்ன பண்ணிடணும்? தலையை காட்டிட்டு போயிடலாம். அப்படிங்கிற அந்த மனநிலையோடு கூட தான் மக்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. சண்டே கிறிஸ்டியன்ஸ் அந்தமா போகும்போது சிக்கன் வாங்கணுமா இல்லை மீன் வாங்கணுமா, போய் என்ன பண்ணோம், செஞ்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, அவ்வளோதான். ஸ்தோத்திரம், நான் விசுவாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஆவியில் நிரம்பிட்டேன், பாடிட்டேன். இன்னைக்கு பாஸ்டர் ஜெபம் கொடுத்தார், இன்றைக்கு ஒரு பாடம் கொடுத்தார், இன்னைக்கு ஆராதனை கொடுத்தார், இன்னைக்கு எனக்காகவே பேசிட்டார், நான் வரும்போது எனக்காகவே பேசி கொண்டிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் வந்து நம்ம கூட தான் இருக்கிறார். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம், நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். நாம் வந்து ஏதோ கொஞ்சம் கதைன்னு, அதான் ஒரு பைபிள் வசனம், அனலானேன் அனலானேன் என்று சொல்லி அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படின்னா, நான் ஆவியில் நிரம்பிட்டேன், கர்த்தர் பயங்கரமாக நிரப்பிட்டார். உன்னை நிரப்பி என்ன பிரயோஜனம்? நீ ஆவியில் நிரம்பி என்ன பிரயோஜனம்? நீ அந்நிய பாஷை பேசி என்ன பிரயோஜனம்? நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இப்போ நான் இங்கே இருக்கிறேன், வரும்போது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், பயப்படாது உன்னோடு கூட இருக்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். நம்மளும் என்ன பண்ணிட்டோம்? பயப்படாத உன் கூட இருக்கிறேன். எதுக்கு கூட இருக்கணும்? எதுக்கு ஆண்டவர் கூட இருக்கணும்? போகிற வீட்டில் பிசாசு எதுவும் அமுக்காமல் இருக்கிறதுக்கு, கடங்காரம் வந்தால் தைரியமாக இருக்கிறதுக்கு, இல்லை எதிர் வீட்டுக்காரங்கிட்ட இருந்தால் தைரியமாக இருக்கிறதுக்கு. இதுக்காக பயப்படாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். படித்து பாருங்கள் பைபிளை. ஒருத்தங்கிட்ட பயப்படாது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னால் அவன் செஞ்ச காரியெல்லாம் பயங்கரமான காரியமாக இருந்துச்சு. அல்லேலூயா. எரேமியா கிட்ட சொன்னார், நீ சிறு பிள்ளைன்னு நினைக்காத, நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னார். ஏசாயா கிட்ட சொன்னார், நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆள்லாம் யாருக்கிட்ட சொல்லியிருக்கிறார்? பெரிய பெரிய ஆளுக்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவங்க சொல்லும்போது பெரிய ஆளாக இல்லை, அந்த வார்த்தை வந்ததுக்கப்புறம் பெரிய ஆளாக மாறினாங்க. அல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கங்க, நீ பயப்படாது உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ நம்ம எப்படின்னா அப்படியே குளிர்ந்து போயிட்டோம், குளிர்ந்த நிலையில் ஆயிட்டோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஐயோ நல்ல வாசனை வந்துடுச்சுங்க இன்னைக்கு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொல்லிச்சு. சந்தோஷம் வந்துடும் இனிமேல். ஆனால் துக்கம் வந்தால் என்ன பண்ண முடியல? தேவனை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. வர்றதே துக்கமாக இருக்குது. எங்கே வர்றது? ஆலயத்துக்கு வர்றதே துக்கமாக இருக்குது. அப்போது நாம் எந்த நிலையில் போய்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியணும். திறப்பிலே நிற்கிற மக்கள் நமக்கு தேவையாக இருக்குது. எல்லாம் ஒரு குளிர்ந்த நிலையில், ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, வந்தோம் போனோம் வந்தோம் போனோம் அவ்வளோதான். அங்கே போனால் நல்லா இடங்க, எங்கே போனால் நல்ல இடம்? ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சுருக்கிறோம்? சர்ச்சுக்கு போனால் சரியாயிடுங்க, சர்ச்சுக்கு போனால் நல்லா இருப்போம், சமாதானமாக இருங்க, ஒரு 4 வார்த்தை கேட்டு போனால் நல்லாயிருக்கும். இப்படி தான் வராங்க. 4 வார்த்தை கேட்டால் நல்லா இருக்குங்க, அந்த வார்த்தை கொஞ்சம் ஆறுதலாக இருக்குதுங்க, சில நேரம் ஆலோசனையாக இருக்குது, சில நேரம் திட்டுறாரு, என்ன பண்ணுறது, சகிச்சுட்டு போவோம். இல்லை கொஞ்ச நேரம் பாடினா நல்லா இருக்குதுங்க, புது பாட்டு நல்லா பாடுறாங்க, மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க, கேட்டுட்டு போவோங்க. இப்படி, அதாவது தேவன் என்னவோ கையால் ஆகாதவரை போல, தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது போல, தேவனால் எதையும் மாற்ற முடியாது மாதிரி, இதெல்லாம் முடியாதுங்க தேவனால். இந்த மனநிலையோட போவோம் வருவோம், போவோம் வருவோம். டைம், சில பேருக்கு டைம் இருந்தால் போவோம், சந்தோஷமாக இருந்தால் சர்ச்சுக்கு போவோம், சில பேர் துக்கமாக இருந்தால் சர்ச்சுக்கு போவோம், சில பேருக்கு பிரச்சனை பெருசாக இருந்தால் சபையே ஞாபகம் வரும், இல்லை ஞாபகமே வரவே வராது. லிசன், நம்முடைய தேவனை எப்படியோ ஒரு விதமாக மட்டுப்படுத்தி குறைந்த நிலையில் நாம் என்ன பண்ணிட்டோம், கணக்கு போட்டு வச்சிட்டோம். தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எல் ஷடாய், அவர் சகலத்தையும் உருவாக்கின தேவன்,
சகலத்தையும் செய்ய வல்லவரான தேவன். இப்போ நாம் அவரை என்ன ரொம்ப குறுகின நிலையில வச்சுட்டோம், ரொம்ப மட்டுப்படுத்தி வச்சுட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவனால எல்லாம் கூடும். ஐயோ என் பிரச்சனை, நானும் ரொம்ப வருஷமா போராடின்னு வராங்க, இன்னும் என்னங்க ரொம்ப வருஷமா போராட வேண்டியதுக்கு என்ன இருக்கு? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூடவா பல வருஷங்கள் நம்ம போராடிட்டே இருக்கணும்? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூடவா, சின்ன சின்ன பிரச்சனை கூட பல வருஷம் நம்ம போராட வேண்டி இருக்குது. அதெல்லாம் நானே யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ நாள் போராடணும்? அப்போதான் கொடுப்பாரோ, அப்போதான் வல்லமையே வெளிப்படுமோ அப்படிங்கிற ஒரு நிலைய மனசுல என்ன பண்ணுது, தோண ஆரம்பிக்கும். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் திறப்பிலே நின்றால் உங்கள் தலைமுறை அசைக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் திறப்பிலே நின்று ஜெபித்தால், நான் இருக்கிறேன் அடைக்கிறதுக்கு, நான் இருக்கிறேன் கதவை மூடுறதுக்கு, சத்ரு உள்ள புகாதபடிக்கு கதவை அடைப்பதற்கு நான் இருக்கிறேன், சுவரை அடைப்பதற்கு நான் இருக்கிறேன். நீங்க நின்னா சத்ரு உங்க குடும்பத்தில் உள்ளே வர முடியாது, பாவம் உங்க குடும்பத்துக்குள்ளே வர முடியாது, சாபம் உங்கள் குடும்பத்திற்குள்ளே வர முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்னைக்கு ஒரு ஆள் எழும்பி நின்று நான் நின்று போய் கை வச்சு நின்றுட்டா, பக்கத்தில் இருக்கிறவனு தானா எந்திரிச்சு, அவர் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, ஒரே ஒரு ஆள் நின்று போராடுறான், நானும் வரேன்னு சொல்லி நிற்க ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நாம் எந்திரிச்சு நிற்பதற்கே நம்ம முயற்சிக்கவே இல்லை. சாக்கு போக்கு சொல்கிறோம், யார் மேலேயோ பழி சாட்டுறோம். அவங்களால தான் முடியல, இவங்களால தான், இவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளைங்க சரியில்லை, என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். பைபிளில் எந்த இடத்துலையும் யாரையும் பிளேம் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் கொடுக்கவே இல்லை. யாரையும் பிளேம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எலியா போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, சூரிய செடிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். இங்கே என்னையா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். இல்லை ஆண்டவரே, எசபேல் என்ன பண்ணுறா, எல்லாரையும் கொன்றுவன. ஹேய், நீ தானையா ஒரு காலகட்டத்தில் மழை பெய்யணும்னா பெய்ய வச்ச, 3.5 வருஷம் பனி கூட உனக்காக நான் நிறுத்தினேனே. இன்னைக்கு எவ்வளோ ஒரு எசபேலுக்கா போய் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிறிய, இங்கே என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிற மனுஷன் தினந்தோறும் திறப்பில் நின்று இஸ்ரவேல் மக்களுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபித்த மனிதன் தான். ஆனால் அவன் சோர்ந்து போய் இருக்கும்போது எசபேல் இப்படி பண்ணி சொல்லிட்டா, நீ ஏன் இங்கே இருக்கிற, நீ போக வேண்டிய தூரம் மிக அதிகமான தூரம் நீ பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கிறது, உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நிறைய பிரச்சனைகளை குறித்து மற்றவர்கள் நினைத்து இவங்க அவங்கன்னு சொல்லி நாம் காலத்தை வீணடிச்சிட்டோம். தேவனுடைய பிள்ளையே, திறப்பிலே நிற்பதற்கு நீ ஆயத்தமாகிவிடு. அல்லேலூயா. நம்ம கண்ணெதிரில் ஒரு குடிகாரன் செத்தானா என்ன அர்த்தம்னா, உங்க கண்ணெதிரில் ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். உங்க கண்ணெதில் ஒருத்தன் ஆயிட்டான், நரகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். விபச்சாரம் பண்ணி ஒருத்தன் நோய் வந்து செத்து போயிட்டான்னு சொன்னா உங்க கண்ணெதிரில் ஒருத்தங்க செத்துட்டாங்கன்னு அர்த்தம். கண்ணெதிரில் நரகத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம். உங்க கண் கூடாவே கண் எதிரில் போகுதுன்னு அர்த்தம். மாந்திரிகத்தில் மாட்டி பிசாஸ்கிரியில் ஒருத்தங்க சாகுறாங்கன்னா உங்க கண் எதிரில் நரகத்துக்கு போறாங்கன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. நோய் படுக்கையில், வியாதி படுக்கையில் ஒருத்தவங்க கண் எதிரில் ஒருத்தங்க நரகத்துக்கு போறாங்களே. உங்க கையில தேவன் எல்லாத்தையும் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை என்ன பண்ணுவேன் செய்வன்னு சொன்னாரே. கண் எதிரில் போறான். நிறைய பேருக்கு தான் கூட இருக்கிற கணவன் பேர்லையும் இது கிடையாது, அக்கறை கிடையாது. தன்னுடைய மனைவி பேருக்கு அக்கறை கிடையாது. பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் அக்கறை கிடையாது. நான் மட்டும் இப்படிதான் இருப்பேன். கண்ணெதிரில் நரகத்துக்கு போற பார்க்குறோம். எந்த முயற்சியும் பண்ணாம ஒரு ஜட பொருளை மாதிரி அப்படியே நின்றுகிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை. நம் கண்ணெதிரில் நின்று தேவ சமூகத்தில் நின்றீங்களா?
தேவ சமூகம் உங்களுக்கு குடும்பத்துக்காக நின்னீங்களா? சலிச்சிருது, நமக்கு சலிச்சு போகுது. ஐயோ நான் ஜெபம் பண்ணி ஒன்றுமே கேட்கலங்க. ஏங்க வெறும் ஜெபம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நாமும் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கணும்ல, வழி திறந்து கொடுக்கணும்ல. ஆனால் அதெல்லாம் செய்யவே மாட்டோம். கண்பானவர்களே, தேவன் திறப்பில் நிற்கிற மனிதர்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றார். அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது சாலமோன் மூலமாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வெளியே வருது. அப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை தான் இந்த வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம தரித்திருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்கிற நாமத்தை தரித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாமத்தை தரித்திருக்கிற நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை பெருமைப்படுத்தி இல்லை, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அப்படின்னா தினந்தோறும் தேவ சமூகத்தில் தேடி, தம்முடைய ஜனங்களுக்காக தேடி, தாழ்த்தி, பெருமையா அல்ல, தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அல்லேலூயா. ஜெபமோ உபவாசமோ நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா தேவனை நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கிறது. அவர் சொல்றார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். ஜெபமோ உபவாச ஜெபமோ தேவனோடு நெருங்குவதற்கு உதவி செய்கிறது. அப்படி நெருங்கும் போது நாம் என்ன சொன்ன, பொல்லாத வழியை விட்டு திரும்பணுமா. ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்துடக்கூடாது, ஏற்கனவே வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. ஜபமோ உபவாசமோ வரும்போது நம்முடைய பொல்லாத வழியை விட்டு நாம் என்ன பண்ணோம், திரும்ப ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்படி பொல்லாத வழியை விட்டு திரும்பும்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்பேன், அப்புறம் பாவத்தை மன்னிப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. மக்களுடைய பாவத்தை மன்னிப்பேன், ஜெபிக்கிற மக்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற பாவங்களை நான் என்ன பண்ணுவேன், மன்னிப்பேன். அது மட்டும் இல்லாம நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. மக்கள் தேவனை தேடி ஜெபம் பண்ணி உபவாசித்து நிற்கும்போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது அவர் சொல்றாரு, நான் மன்னிச்சுட்டு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் சேமம் இல்லாமல் இருக்குது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், தரித்திரமாகவே இருக்கிறேன், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். அப்படி நீங்கள் திரும்பும்போது தேவன் உங்கள் குடும்பத்தில் சேமத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே இருக்கிற திருச்சபையார் மக்கள், சபைக்கு வருகிற அத்தனை மக்களும் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது நாம் வாழுகிற இந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தமிழகத்தில் ஏன் தேவன் எழுப்புதலை உண்டாக்கணும், மக்கள் ரட்சிக்கப்படணும், ஏன் பாவத்திலிருந்து மக்கள் விடுதலை ஆகணும்னா, தேசம் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. 300-350 வருஷம் மேக்சிமம், அதிகப்படியாக என்னதான் பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு 400 வருஷத்துக்கு மேலே என்ன இல்லை, சரித்திரம் கிடையாது. அவங்க ஒரு காட்டுவாசி மாதிரி தான், அவங்க ஒரு நாகரிகம் அற்றவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு
எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினபடியால், யூரோப்பியன்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினபடியால் அவருடைய வாழ்க்கையில் தேவன் சேமத்தை கொடுப்பார். இப்போ பாவம் பெருகி போச்சு, புரியுதா அவங்களுக்கு? பாவம் பெருகி அப்போ எப்படி பாஸ் இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ அங்கே போனால் தான் தெரியும், ஊர் நல்லா இருக்குது, ஆள் நல்லா இல்லை. புரியுதா அவங்களுக்கு சொல்கிறது? மன அழுத்தத்துலேயும் குடும்பங்களில் சாபத்துலேயும் பாவத்துலேயும் சிக்கி மேற்கத்திய நாடுகள்லாம் கஷ்டப்படுறான். ஹல்லேலூயா. உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாடு நல்லாயிருச்சு. அது போல் நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் நம்ம குடும்பம் ஆண்டவர் தேடி தேடி போகும்போது நம்முடைய குடும்பம்லாம் கடனை வீடு கட்டுறாரு, வீடு வாசலாம் ஏற்படுத்தி கர்த்தர் கொடுத்துறாரு, நல்லபடியாக இருக்குது. ஆனால் மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது வீடு நல்லா இருக்குது, ஆனால் வாழ்க்கை நல்லா இல்லை. வீடு நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, போகிறதுலாம் நல்லதாக இருக்குது, ஆனால் உள்ள வாழ்க்கை நல்லா இல்லை. அவர்கள் நரகத்திற்கு தான் பாத்திரராக இருக்கிறாங்க. க்ஷேமம் இல்லை, எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம என்ன நினச்சிட்டோம், வீடு வசதி வாய்ப்புகள்லாம் இதுதான் சமாதானம், இதுதான் ஆசீர்வாதம், இதுக்கு தான் கர்த்தர் இதில் தான் கர்த்தர் பிரியப்படுறாரு, இப்படித்தான் வைக்க விரும்புகிறார். இது இங்கே தாங்க. இங்கன்னா எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னே தெரியாது. இப்போ நான் இருக்கிறேன், சாயங்காலம் இருப்பேன்னா தெரியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை 70 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம், தெரியாது எப்போ மறிக்க. ஆனால் இது நித்தியமானது இல்லை. பரலோகம் தான் நித்தியமானது, தேவனுடைய ராஜ்யம் தான் நித்தியமானது. இங்கே இருக்கிறதுக்காக முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போகிறதுக்குள்ள முயற்சி தான் நமக்கு அவசியமாக இருக்குது. இங்கே இருக்கிறத கர்த்தர் கொடுத்துருவோம். அங்கே இருக்கிறத தேடணும்னா இங்கே இருக்கிறது தானாக வந்துடும். ஹல்லேலூயா. புரியலையா? ஹல்லேலூயா. அங்கே இருக்கிறத தேடணும்னா இங்கே இருக்கிறது தானாக கிடைச்சிருமே. நம்ம எங்கே இங்கே தான் தேடிட்டு இருக்கோம், அதை மிஸ் பண்ணிடுறோம். நம்முடைய லக்கு பெரியது. அப்போ தேவன் சொல்கிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பாவங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பாவங்களை மன்னித்து. அப்படியானா தேவ பிள்ளைகள் திறப்பிலே நின்று மக்களுக்காக உபவாசிப்பதும் ஜெபிப்பதுமாய் இருந்தா நிச்சயமாக தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கடந்த வார்த்தை அதான் சொன்னேன். படிங்க 15 படிங்க. 15 படிங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் பாருங்க, அவர் அந்த ஆலய பிரதிஷ்டையில் சொல்றாரு, நான் இது ஆலயம், கர்த்தராகிய தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு நான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறேன். இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்ணு திறந்ததா இருக்கும் அப்படின்னு கர்த்தர் பேசுகிறேன். என் கண்ணு திறந்திருக்கும், என் செவி கவனிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒன்று புரியணும், உங்கள் ஜபத்தை தேவன் காண்கிறார், உங்கள் ஜபத்தை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் உள்ளே வரும்போது தேவன் உங்களை பார்க்குறார். நீ எத்தனை மணிக்கு வரங்கிறத கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க, என்ன ஆராதிக்குங்கிறத கேட்குறார். நீங்கள் எந்த மனநிலையில், இப்போ பாருங்களேன், இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இதில் யார் உற்சாகமாக குரல் கொடுக்குற அல்லேலூயா சொல்கிறான்னு யாருக்கு தெரியும்? இங்கே நிற்கிற எனக்கு தெரியுமா தெரியாதா? யார் ஏதோ விதமாக சொல்கிறாங்கன்னு தெரியும்ல எனக்கு. அதே போல் தேவனுடைய செவிக்கு கேட்குமா கேட்காதா? நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கிறது. நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போதும், தேவனை துதிக்கும் போதும், தேவனை உயர்த்தும் போதும் உங்கள் சத்தம், குரலின் சத்தம் எப்படி இருக்குன்னு அவர் கேட்காதா? நீங்கள் உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிற சத்தம் அவருக்கு கேட்கும். கடமைக்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கிற அந்த சத்தம் அவருக்கு கேட்கும். ஏதோ விதமாக ஆராதிக்கிறது அவருக்கு என்ன பண்ணோம்? கேட்கும். இல்லை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கும்ல. பாரமாக ஜெபம் பண்ணும்போது நமக்கு தெரியும்ல, இப்போ ஏதோ பாரமாக ஜெபம் பண்ணுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் போல் அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாது? கேட்கும்ல நமக்கு. எப்படி சத்தத்தை வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணுறோம், கரெக்ட் தானே? அது உருக்கமாக அந்த சத்தத்தை வச்சு தானே ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போது கர்த்தருடைய செவிகள் உங்கள் சத்தத்தை கேட்குது.
கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கலையா? கேட்கலன்னு சொல்றவங்க ஒரு அல்லே சொல்லுங்க. கேட்கல, கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்றது? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறான்னு ஒரு அல்லே சொல்லுங்க. அவருடைய செவிகள் கேட்கிறது, நம்முடைய ஜெபங்களின் சத்தத்தை கேட்கிறது, அதை கவனிக்குதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 16 படிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஆலயத்தில் நான் இருக்கும்படி தெரிஞ்சிருக்கிறேன். இங்கே நான் ஆலயத்தை நான் பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இங்கே என் கண்கள் இருக்கிறது, என் இருதயம் என்னாலும் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் யூதர்கள் எருசலேம் ஆலயத்தை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த யுத்தம்? பக்கத்தில் இருக்கிற காசா யுத்தம், ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? எருசலேம் ஆலயம் கட்டப்படணும், அவங்க தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். பாருங்க, கடைசி நாட்களில் நான் இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்ப்பேன்னு கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலர்களாக எங்கேயோ சிதறி கிடந்த ஒவ்வொருத்தரா சில வருடங்களுக்கு முன்னாடி கூட 2 years பேக் அங்கங்கே வேறு வேறு நாடுகளில் சிதறி கிடந்த யூதர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க. இப்போ ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, 1 or 2 days முன்னாடி ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. யூதர்களெல்லாம் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி. இந்திய தேசத்தில் மணிப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு வகையான மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க யூதர்கள். கிட்டத்தட்ட அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 6000 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க, அதுக்கு மேலே கூட இருக்கலாம். மனாசே கோத்திரத்தார், பைபிள் சொல்லுதில்ல, மனாசே கோத்திரத்தாருடைய அந்த மக்கள் இருக்கிறதாக அவங்க என்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க, என்ன சொல்கிறது, அது அந்த மரபணு சோதனை அது செய்து அவங்க உறுதிப்படுத்தி, ஆமாம் டிஎன்ஏ டெஸ்ட்டு, மரபணு தமிழில் சொல்லக்கூடாதா? அப்போது அந்த டெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே எடுத்துக்கிறாங்க. இப்போது எடுக்கிறதுக்குன்னு எல்லா வேலையும் எவ்வளவு சீக்கிரத்தில் 2030க்குள்ளே அவங்க பிளான் பண்ணுறாங்க. 2030க்குள்ளே எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்கோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தேவன் கிரியை செய்கிறவராக தான் இருக்கிறார். வசனம் நீங்கள் வேற ஒரு சாப்டரில் நான் படித்த ஞாபகம் இருக்குது. என் ஜனங்க சிதறி கிடக்கும்போது என் மக்கள் என்னுடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபித்தா உலகத்தில் எந்த மூலையில் சிதறுண்டு கிடந்தாலும் நான் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் திறப்பில் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக கண்களும் செவிகளையும் தேவன் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே திறப்பில் நிற்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அழுது புரண்டு தேவனுக்கென்று வல்லமையாய் பிரகாசிக்கிறார்கள். தேவனுக்கு யாருக்கெல்லாம் வரங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வரங்கள் வேணும்னு சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வரங்கள் வேணும்னா இரவு பகலாய் கர்த்தருடைய பாதத்தில் வரங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது, மக்களுக்காக ஜெபிக்கணும். மக்களுக்காக, தேசத்துக்காக, பட்டணம் ரட்சிக்கப்படுவதற்காக யாரெல்லாம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், வேற எதுக்கும் வரம் கொடுக்கல. உண்மையான பாரம், உண்மையான அந்த கரிசனை மக்கள் மீது இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை நம்பி வரங்களையும் கிருபைகளையும் கொடுப்பார். பாவத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பாரம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வரங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பாருங்க, எரேமியா அவருடைய புலம்பல் பகுதியில் வாங்கலேன். ஒன்று 16 படிங்க.
நான் அழுகிறேன், என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். பிழைப்பாய் போனார்களா? சியோன் தன் கைகளை விரிக்கிறாள், அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவர்களுக்குள்ள எருசலேம் தூரஸ்திரிக்கு ஒப்பானால். கர்த்தர் நீதிபரர், அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபர்களும் சிறைப்பட்டு போனார்கள். புலம்பல் அப்படின்னா என்னது? வேதனை மிகுந்து மனம் காயப்பட்டு பேசுகிற வார்த்தை தான் என்னது? புலம்பல். எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல, அதுதான் இந்த புலம்பல். எரேமியாவின் மனதில் ஏகமான பாரங்கள், ஏகமான மன கஷ்டங்கள். ஆனால் அவர் ஜெபத்தில் புலம்பினார், அவர் ஜெபத்தில் கசந்தார், அவர் ஜெபத்தில் வேதனைப்பட்டார். நான் சொல்கிறேன் பாருங்களேன், மக்களுக்காக, பாவத்தில் இருக்கிற மக்களுக்காக என்னைக்கு ஒருத்தன் தனியாக புலம்பி ஒருத்தன் அழுது ஜெபிக்கிறானோ நிச்சயமாக அவன்தான் உண்மையான தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கிறான். அழுது தேவனுக்காக அழுது புலம்பி, ஆண்டவரே என் மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, என் குடும்பம் இப்படி இருக்குதே, என் மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, பாவத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி மக்களுக்காக, குடியில் இருக்கிறவங்களுக்காக, விபச்சாரத்தில் இருக்கிறவங்க, ஏமாற்றுத்தனத்தில் இருக்கிற, பொல்லாத வாழ்வில் இருக்கிற, இருளுக்கு நேராக போகிற மக்களுக்காக யார் ஒருவர் அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ கர்த்தர் அவர்களை நம்புவார், அவர்களை உயர்த்துவார், வரங்களை கொடுப்பார், தேசத்தில் வல்லமையாக பயன்படுத்துவார், தேசத்தில் கட்டாயமாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்னன்னா அப்படிப்பட்ட பாரங்கள் வரமாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய எதிர்பார்த்திருக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் படிக்கலாம். வேகமாக படிங்க. நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அல்லேலூயா. இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க விடாத. எழுந்திரு, ராத்திரியில முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊத்திரு. எழுந்து ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். நமக்கு எப்போ தூக்கம் வரமாட்டேங்குதுன்னா, என்ன தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? வரலன்னா என்ன பண்ணலாம்? செல்போன் பார்த்துன்னு இருக்கலாமா? சொல்லி இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு. ராத்திரியில முதற் சாமத்தில் கூப்பிடு. ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றிடு, பாரத்தோட ஊற்றிடு. ஏன்னா எல்லா தெருமுனைகளையும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க, தாகமாக இருக்கிறாங்க, பசியாக இருக்கிறாங்க. பிச்சைக்காரன் இல்லை, ரட்சிப்பின் தாகத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு ரட்சிப்பு இல்லையே, எனக்கு வாழ்க்கை இப்படி இருக்குதே, என் குடும்பம் இப்படி இருக்குதே, என் பிள்ளை இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி ஒவ்வொரு தெருவுலையும் ஆள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருமுனையில் இருக்கிறாங்க. எனக்கு விடுதலையே இல்லையே, எனக்கு திருப்தியே இல்லையே, எனக்கு சமாதானமே இல்லையே, வாழ எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விட்ட கொஞ்ச நேரம் பேசினா ஃபஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கு, எனக்கு என்ன குறை, ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் அவங்க புலம்ப ஆரம்பிப்பாங்க. 5 நிமிஷம் பேசினாதான் அவங்க புலம்ப ஆரம்பிப்பாங்க. பெரிய பணக்காரன் காரில் போகிறான், ஆனால் அவனை போய் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசினா அவன் புலம்புவான். இன்னைக்கு
அம்பானி ரிலையன்ஸ் இல்லை, வேர்ல்டு லெவலில் பேசுகிறான். ஆனால் அவங்ககிட்ட போய் உக்காந்து கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா அவன் சொல்லுவான், புலம்புவான் தனியாக. என்ன இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? இல்லை. தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிட்டோம் அப்படின்னா நடக்கிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமானதாக இருக்கும், ஆச்சரியமானதாக இருக்கும், அதிசயமானதாக இருக்கும், வல்லமையானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி திறப்பில் நின்றவர்கள் தான் கர்த்தருக்கென்று வல்லமையான காரியங்களை செய்தார்கள். ஆமாம், தினமும் ஜெபிக்கணும், தனியாக ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும், தனியாக உபவாசிக்கணும், கூடி உபவாசித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. மன்றாடி இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும். சுயநலமாய் அல்ல, மக்களுக்காக, திருச்சபைக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், தவறில்லை. ஆனால் தேவைகளையே போய் நிற்கிறோம் நாம். நான் சொல்கிறேன், உங்கள் தேவைகளெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் நிறைவேற்றும்படி முடிவு செய்து விட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து விடுவார். அது அவருடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை. நீங்கள் அவருடைய மனதினுடைய பாரங்களை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள். என் நுகம் மெதுவாயும் அது சுகமாயும் இருக்குமா. நுகம், அவர் ஒரு பாரத்தை வச்சிருவார். உங்ககிட்ட இருக்க பாரத்தை எங்ககிட்ட வச்சிருங்க. கரெக்டா? நான் ஒரு பாரத்தை கொடுக்குறேன், அது நீங்கள் சுமந்துட்டு போங்க. அந்த பாரம் நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த பாரம் உங்களை வேறு மனிதனாக, வேறு நிலைக்கு நேராக உங்களை கொண்டு போகிறதா இருக்கும். நாம் எல்லாரும்